ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தேன். உன்னுடைய கணவன் சொந்தம்தான். அந்த உன்னுடைய கணவனுடைய இரத்த உறவுதான், புரிந்து கொள். வீட்டிற்குத்தான் சென்றிருந்தேன். என்னத்தான் நடக்கிறது, உன்னை பற்றிய பேச்சுகள் என் காதில் விழுகிறது என்று நான் அவர் வீட்டுக்கு சென்று பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது, இவ்வளவு மோசமான ஒரு பெண் இருக்கிறாளா என்று. அவ்வளவு மோசமான எண்ணத்தோடு உன்னை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுதே முடிவெடுத்து விட்டேன், இவர்கள் மத்தியில் உன்னை கீழே செல்ல விடவே கூடாது, இவர்கள் மத்தியில் உன்னை வாழ வைத்துதான் பார்க்க வேண்டும் என்று அப்பொழுது நான் முடிவெடுத்தேன். இதற்கு முன்பெல்லாம் நேரம் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் இருந்த சாயாகிய நான், இனி நேரம் காலத்தை எல்லாம் பார்க்கக்கூடாது, இவளை நல்லபடியாக வாழ வைத்தே ஆக வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களுடைய பேச்சுகள் எல்லாம் அடங்கும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். அவ்வளவு மோசமான ஒரு பேச்சுகள். எங்கு சென்றாலும் உன்னை அவர்கள் எப்பொழுதும் ஏளனமாக பார்ப்பது, எப்பொழுதும் கேவலமாகவே இவளா வந்துவிட்டாளா என்று ஏளனமாக பார்ப்பது. இப்படி பார்ப்பது உனக்கும் தெரியும். இப்படிதான் உன்னை பார்க்கிறார்கள், உன்னை மட்டமாகத்தான் பார்க்கிறார்கள், எல்லாமே உனக்கும் தெரியும். உனக்கு தெரியாதது எதுவுமே அல்ல. அவர்கள் பார்க்கிறார்கள், இவர்கள் பார்க்கிறார்கள், எல்லாம் தெரிந்தும் பரவாயில்லை, நம் உறவுகள் தானே, என்ன நம் பக்கத்திலா இருக்கிறார்கள், பார்த்துவிட்டு போகட்டும் என்று நீயும் அமைதியாக விட்டுவிடுவாய். ஆனால் அவர்கள் வீட்டுக்கு போயும் உன்னை பற்றி தான் பேச்சு. என்னவென்று கேட்டால், அவளெல்லாம் எங்கு உருப்பட போகிறாள், அவளெல்லாம் என்னை சேர்த்து கொள்ளவே இல்லை என்று. நீ அவர்களை சேர்த்து கொண்டு வாழ்க்கையில் நல்ல முறையில் தான் வைத்திருந்தாய். ஆனால் அவர்களுக்கு தகுதி இல்லை என்று தெரிந்தவுடன் அவர்களை நீ விட்டுவிட்டாய். இது உன் மீது தவறே அல்ல. அவரவர் செய்யும் விஷயத்தை பொறுத்தே நீ நடந்து கொண்டாய். நீயும் நல்ல பிள்ளையாக நல்லபடியாகத்தான் எல்லாவற்றையும் வைத்திருந்தாய். ஆனால் அதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் இல்லையே தங்கமே. அதனால் தானே அவர்கள் எல்லாம் வேண்டாம் என்று தனியாக நீ வந்தாய். ஆனால் அவர்கள் என்ன தெரியுமா பேசுகிறார்கள், இவள் நமக்கெல்லாம் ஒத்தே வரமாட்டார், இவள் எல்லாம் இப்படியே இருக்கட்டும் என்று அப்படி உன்னை பேசுகிறார்கள். அவர்கள் பேசினால் வாழ்க்கையில் எல்லாம் அப்படியே ஆகிவிடுமா? அவர்கள் என்ன ரிஷியா இல்லை கடவுளா? உன்னை பேசுகிறார்கள். உன்னுடைய திமிருக்கு நீ இப்படியே இருக்க வேண்டியதுதான். அவளுடைய வாழ்க்கையில் அவள் இதற்கு மேலா முன்னுக்கு வரப்போகிறாள், இவ்வளவு வயதாகிவிட்டது, இதற்கு மேலா அவள் நன்றாக இருக்க போகிறாள் என்று என்னென்னவோ பேசுகிறார்கள். அதெல்லாம் முழுமையாக நான் உனக்கு சொல்ல விரும்பவில்லை, கஷ்டப்படுவாய் என்பதற்காக. ஆனால் அவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா, அவர்களை ஒரு பக்கம் நான் என்ன செய்ய வேண்டுமோ செய்கிறேன். ஆனால் அவர்களுக்கு நேராக உன்னை வாழ வைக்கிறேன். உன்னுடைய எண்ணமும் அதுதான். பேசுபவர்களுக்கு நேராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான். நிச்சயமாக தங்கமே, பேசினார்கள் அல்லவா, உனக்கு நேராக பேசினார்கள் என்று நீ நினைக்கிறாய். எனக்கு நேராகவும் அவர்கள் பேசிவிட்டார்கள், நான் இருக்கிறேன் என்று தெரியாமல். சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் கொண்டு வரத்தான் போகிறேன். ஆனால் அவர்கள் எல்லாம் வெட்கப்படத்தான் போகிறார்கள். வெட்கம் என்றால் சாதாரணமான வெட்கம் கிடையாது. அவர்களை அசிங்கப்படுத்தும் அளவுக்கு உன் வாழ்வில் நானோ உன்னை வாழ வைக்கப் போகிறேன். அவர்கள் அசிங்கப்படும் அளவுக்கு உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன். யாரையும் பார்த்து யாரும் எப்பொழுதும் ஏளனமாக பேசக்கூடாது. இது உனக்கும் சரிதான். நீ எதிர்காலத்திலும் சரி, எப்பொழுதும் யாரையும் பார்த்து நீ வளர்ந்து விட்டாய், ஆனாலும் நீ எப்பொழுதும் அடுத்தவர்களை பார்த்து ஏளனமாக பேசவே கூடாது. எப்பொழுதும் யாருக்காவது எதுவும் கிடைக்கவில்லை என்றால் உதவிதான் செய்ய வேண்டுமே தவிர, ஆறுதலான வார்த்தை தான் கொடுக்க வேண்டுமே தவிர, அவர்களுக்கு நீ இவள் இப்படித்தான் அவள் அப்படித்தான் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டு இருக்கும் காயத்தில் நம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக புண்ணாக்கவே கூடாது. தங்கமே, யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நாம் நிதானமாக இருக்கலாம் தங்கமே. எதுவும் யாராலும் யாருக்கும் எந்த ஒரு
கெட்டதும் நடந்து விடாது. அதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எல்லாம் பேசத்தான் முடியுமே தவிர அவர்கள் உன் வாழ்க்கையை எந்த ஒரு விஷயமும் தவறாக செய்ய முடியாது. அவர்கள் என்ன செய்வார்கள்? உன்னுடைய துணையை உன் பக்கம் திசை திருப்பிவிட்டு சண்டை போட வைப்பார்கள். அதெல்லாம் உன்னிடம் ஏதாவது வேலைக்காகுமா? நீ எப்படிப்பட்டவள்? எல்லாவற்றையும் சமாளித்து வந்து கொண்டு இருக்கிறாய். யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நான் உனக்கு இப்பொழுது தெளிவாக சொல்கிறேன். சொந்தம் 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 என்று சொல்லிக்கொண்டு அவர்களை தூக்கி வைத்து கொண்டு ஆடியதெல்லாம் போதும். யாரையாவது தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று தோன்றியது என்றால் சின்ன பிள்ளை, விவரமே தெரியாத பிள்ளையை தூக்கி வைத்து கொண்டாடு. அதை கொஞ்சு, எல்லாம் செய். வலிக்கவும் வலிக்காது, திரும்ப எந்த ஒரு கஷ்டத்தையும் அது தராது. ஆனால் இது போல பெரிய பெரிய உன்னை ஏமாற்றும் குழந்தைகளை எல்லாம் நீ தூக்கி வைத்து கொண்டாடாதே. நீ அன்று செய்தாய், ஆனால் அவர்கள் இன்று உனக்கு என்ன திருப்பி கொடுத்தார்கள்? ஒன்றுமே கொடுக்கவில்லை. எல்லாம் தேவையில்லாத சாபங்கள் மட்டும்தான். நீ செய்திருக்கிறாய். அந்த செய்ததற்காக பேசாமல் கூட இருக்கலாம். ஆனால் இவ்வளவு பெரிய இவள் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற சாபத்தை எல்லாம் யாரும் விடக்கூடாது. அது ஒரு முறை தவறாகிவிட்டதென்றால் அது அவர்களுக்கே திரும்பிவிடும். இது உனக்கு தெரியுமா? நிச்சயமாக சொல்கிறேன், சாபத்தை மட்டும் யாரும் யாருக்கும் விடக்கூடாது. அப்படி விட்டார்கள் ஆனால் அவர்கள் மீது தவறு இல்லாத பட்சத்தில் யார் விடுகிறார்களோ அது அவர்கள் பக்கமே திரும்பிவிடும். இதுதான் உண்மை. புரிந்து கொள். உன்னுடைய உறவுகள் உன்னை இப்படி பேசிவிட்டார்கள் என்று கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கை துணை சரியில்லை, அதனால்தானே இப்படி பேசுகிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே. புரிகிறதா? அமைதியாக இரு. உன்னை வாழ வைப்பது எப்படி என்று நான் ஒரு திட்டம் போட்டுவிட்டேன். சீக்கிரமாக அந்த திட்டமானது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று யாராவது வந்தால் அவர்களுடைய திசை எந்த பக்கம் இருக்கிறது, எந்த பக்கத்திலிருந்து வந்தார்கள் என்று கூட தெரியாமல் ஆக்கிவிடுவேன். இந்த சாயை எல்லோரும் அமைதியானவன் என்று நினைக்கிறீர்கள். நான் அமைதியானவன் தான். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றென்றாலும், தன்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்றாலும் நான் நிச்சயமாக பயங்கரமான கோபக்காரனாக மாறிடுவேன். என்னுடைய சச்சரிதத்தை யாராவது முழுமையாக படித்திருந்தால் என்னை பற்றிய முழு விவரமும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். யாருக்காவது என்னை பற்றி தெரிய வேண்டும் என்றால் போய் என்னுடைய சச்சரிதத்தை படித்து பாருங்கள். நான் எப்பேற்பட்டவன் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். நான் அப்படிப்பட்ட கோபக்காரன். நான் ஒருமுறை ஒரு முடிவை எடுத்துவிட்டேன். ஆனால் அந்த முடிவை செய்யும் வரை நானோ விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். இப்பொழுது என்னுடைய முடிவு என்னவென்றால், உன்னை யாரெல்லாம் கேவலப்படுத்தினார்களோ, நான் நிற்கிறேன் என்று தெரியாது, ஆனாலும் அவர்கள் வீட்டில் கேவலமாக உன்னை பேசினார்களோ அவர்கள் மத்தியில் நான் உன்னை வாழ வைப்பது மட்டும்தான் இப்பொழுது என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது. சீக்கிரத்தில் என்னுடைய குறிக்கோள் என்னவோ அதை நான் அடைவேன். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கே வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பவன். என்னுடைய பிள்ளைகள் சாய் இதை நான் செய்ய போகிறேன், எனக்கு இதை செய்து தாருங்கள் என்று சொல்லிவிட்டால் என்னுடைய பிள்ளைகளையே நான் கம்பீரமாக என்னை பிடித்துக்கொள், நான் உன்னை ஓட வைக்கிறேன், நான் உனக்கு எல்லாம் செய்ய வைக்கிறேன் என்று உங்களுக்கு பயங்கரமான சக்தியை கொடுத்து உங்களை வெற்றியடையும் வரை நான் உங்களுக்காக போராடுவேன். அப்படி இருக்கும் நானே ஒரு வெற்றியாக மாற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எப்படி நான் அதை விட்டு விடுவேன்? நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு நல்ல இடத்தில் அமர்த்துவேன். நிச்சயமாக அமர்த்துவேன். காலம் முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்கும்படி அனைத்து வேலைகளையும் நான் செய்வேன். யாரெல்லாம் நான் இருக்கிறேன் என்று தெரியாமல் கண்டபடிக்கு எல்லாம் பேசினார்களோ அவர்கள் அனைவரையுமே தலைக்குனியும் அளவுக்கு நான் செய்வேன். எதையும் நினைத்து கவலைப்படாதே. ஏதாவது விசேஷமா கம்பீரமாக செல். உன்னால் என்ன முடியுமோ அதை செய். கம்பீரமாக செல். யாருக்காகவும் எப்பொழுதும் தலை குனிந்து நிற்காதே. யாரிடமாவது நீ பேசவில்லையா, அந்த இடத்தில் யார் நிற்கிறார்களோ அவர்களை பார்க்காமல் கம்பீரமாக திமிராக நல்லபடியாக நடந்து குனிந்து நடக்காமல் தலை நிமிர்ந்து நீ பாட்டுக்கே உன்னுடைய வேலையை செய்து நடந்து கொண்டே இரு. உன் மீது தவறு இருந்தால்தான் பயப்பட வேண்டும். காலமும் நேரமும் உன்னை சோதித்தால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமல்ல. சீக்கிரத்தில் உன் வாழ்க்கை மாறும். எந்த ஒரு இடத்திலும் தலையை மட்டும் தொங்க போட்டு விடாது. ஏனென்றால் தலையை நீ தொங்க போடும் பொழுது, தலை குனியும் பொழுதுதான் அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய ஆட்டத்தை ஆடுவார்கள். தலை நிமிர்ந்து வாழ்ந்து வா. நிச்சயமாக நல்லதே நடக்கும். நானோ உன்னை வாழ வைக்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.